ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெம்மிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் டெக்கரேஷனோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது பார்ட் 1. பார்ட் 2 நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயரும் நான் கொஞ்சம் ஐட்டம்ஸ் அந்த இயரில் என்ன நியூ அரைவல்ஸ் இருக்கோ அதை நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு இயரில் வாங்கின மாதிரி இன்னொரு இயரில் இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப காஷியஸாக இருப்பேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு ஹோல்சேல் ஷாப் இருக்குது. ஸோ இந்த ஷாப்பில் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே நான் வாங்கிட்டுருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் அந்த ஷாப்போட வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதோட அட்ரஸுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த இயர் நான் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இது தான். ஸோ கொஞ்சம் பெல்ஸு, அதுக்கப்புறம் இந்த டீர் இந்த இயர் புதுசாக வந்திருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ அதில் 2 பீஸ் வாங்கியிருந்தேன். ஸோ மோஸ்ட்லி ஹேங்கிங் ஐட்டம்ஸ் மாதிரி தான் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணல. ஒவ்வொன்றோட ரேட் எனக்கு ஆக்சுவலாக தெரியல. ஸோ இந்த டீர் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஏற்கனவே வச்சுருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக இருந்தது. இது ஒரு ட்ரீ 80 ருபீஸ்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஐஒய் கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஐஒய் பண்ணலான்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் ஃப்ளவர்ஸும் கொஞ்சம் ஸ்டோன்ஸும் வாங்கியிருந்தேன். இது நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கார்ட்போர்ட்ஸும் எம்டியானது வந்திருந்தது. ஸோ அதுவும் நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இதோட டிஸ்கிரிப்ஷனை நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, இந்த பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா என் தம்பியோட மேரேஜ்க்கு ரிட்டர்ன் கிஃப்ட்காக கொடுத்தது. அது ரொம்ப மிச்சமாயிருச்சு. ஸோ அதை நான் இவ்வளோ நாள் அது பிளெயினாகவே கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஆர்னமெண்ட் மாதிரி ஹேங் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரொம்ப அழகாக இருந்தது. சரி, எப்பயுமே அதே மாதிரியே ஹேங் பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு இந்த இயர் இந்த மாதிரி ஃபோம் ஃப்ளவர்ஸ் பேக் ஆஃப் 100, ஒரு பேக்கில் 100 ஃப்ளவர்ஸ். இது மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 200க்குள்ளே தான் இதோட ரேட் வந்தது. ஸோ குழந்தைங்களும் அதை டிஐஒய் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. நான் ஒரு 3 தான் ஒட்டினேன். அதுக்கப்புறம் என் பொண்ணு தான் நிறைய ஒட்டியிருந்தா. ஸோ அவங்களுக்கும் அவங்களோட ஆர்னமெண்ட் செஞ்சு ஓட்டுற போது அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேர்ட்ஸும் வாங்கியிருந்தேன். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி ஸ்டிக் பண்ணுவாங்க. வெறும் ஃபெவிகால் வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டோன்ஸ், பீட்ஸ் எதுனாலும் வச்சு இதில் டெக்கரேட் பண்ணி அதிலே ஹோல்ஸோடு வருது. ஸோ இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது நாங்கள் ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதில் ஃபெவிகால் ஒட்டி இருக்கு. அதை காஞ்சோடனே அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஹால் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறமா இது என்னோட பழைய கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக கலெக்ட் பண்ண ஐட்டம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு இயரும் கொஞ்சமாக வாங்கி சேர்த்தது. இதில் பாதி ஐட்டம்ஸ் 1 இயரில் இருக்குது, இன்னொரு இயரில் வராமல் இருக்கும். இந்த வுட்டன் ஐட்டம் ஹவுஸ் மாதிரி இருக்கிறதுலாம் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. ஸோ அந்த சீசன் முடிஞ்சோடனே நம்ம நீட்டாக அதை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதை அப்கமிங் இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்னைக்கு டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பைன் கோன்ஸ். நாங்கள் ஒரு தடவை கொடைக்கானல் போகும்போது இந்த பைன் ஃபாரஸ்ட் விசிட் பண்ணும்போது அங்கே இருக்க பைன் கோன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீங்கள் சப்போஸ் அப்படி பைன் ஃபாரஸ்ட்லாம் போகிறீங்கன்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை கலர் பண்ணால் அது ஒரு ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெல் பார்த்திங்கன்னா நான் டோரில் ஹேங் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது தான்.
நான் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் பாட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய கிறிஸ்மஸ் ட்ரீ எப்போயுமே வைப்பேன். ஸ்டாண்ட் வந்து அவ்வளோ ஃபர்மாக இருக்காதுன்றதுனால ஒரு ஸ்டூல் போட்டு இந்த மாதிரி ஒரு பாட் வந்து எப்பயுமே மட்டு ஃபில் பண்ணி எம்டியாகவே வச்சுருப்பேன். ஸோ நம்மளோட ஆர்னமெண்ட்ஸ்லாம் வந்து அதில் தொங்க விட்டாச்சு. நம்ம டிஐஒய் பண்ணது இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, அந்த பேர்டு ஆர்னமெண்ட் கூட. இந்த ரக் பார்த்திங்கன்னா இதுவும் நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் தீமுக்கு வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இந்த குஷன் கவர்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ்க்கு மேலே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கிறிஸ்மஸ் டைம்ஸில் இதுவும் பிலோ 200 தான் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட லிங்க்லாம் இருக்குமா என்னன்னு தெரில. இப்போ ரீசெண்டாக நான் வாங்கின ஐட்டம்ஸோட லிங்க் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம டிவி ஷோ கேஸில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ அங்கே நம்ம கிறிஸ்மஸ்க்கான ஐட்டம்ஸ் வந்து டெக்கோர் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ டீர் வந்து நம்ம கான்செப்ட்க்கு ஏற்கனவே வந்து நம்ம கிறிஸ்மஸ் கான்செப்டோட போகிறனால நான் வந்து அந்த டீரை எடுக்கல. ஸோ மற்ற ஐட்டம்ஸ் மட்டும்தான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. இந்த ஹவுஸில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே லைட் செட்டிங்கோடு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆனனால அதோட லைட் வந்து ஒர்க் ஆகல. ஸோ இது எல்லாமே ஒரு உடன் தீமில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு கிறிஸ்மஸ் வில்லேஜ் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வந்து கொடுக்கும். எனக்கு இப்படி பார்க்குறதோட அந்த நைட் அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா டீரை மறந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் டீர் எடுத்து வைக்கவும் தான் அந்த ஹோலாக அது ஒரு ஃபினிஷ்டு லுக் வந்து கொடுத்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. ஸோ இதுதான் நைட் எஃபெக்ட், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிஸ் வந்து வாங்கிட்டு இது எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்டில் வச்சிடலான்னு சொல்லிட்டு இதில் வச்சேன். ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம கான்செப்டோட நல்லா போயிருந்தது. ஸோ இதுதான் நம்ம கிறிஸ்மஸ் டெக்கோர் ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இயர் கொஞ்சம் பில்லோ கவர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் 5 வந்து 100-200 தான் வந்தது. இதோட லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த கவர்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் நல்லா வெல்வெட்டியாக இருந்தது, ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல். நல்ல வேர்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது இதில்.
ஸோ இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே என்கிட்ட இருந்த ஸ்க்ரீன் தான் அது. ஸோ இந்த கிறிஸ்மஸ் கான்செப்டோடு இது மிங்கிள் ஆகும்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த ஒயிட் ஸ்க்ரீன் வந்து நான் போட்டிருப்பேன், நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோடு சேர்த்து 2 சைடும் நம்ம ஒயிட் அண்ட் ரெட் த்ரீம்க்கு வந்து மேட்ச் ஆகுற மாதிரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரக்கையும் கூட நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸோ இது ஏற்கனவே இருந்த என்னோடய வுட்டன் ட்ரே. ஸோ அதில் ஒரு சின்ன டெக்கோர் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அதோட ஓவரால் லுக். ஸோ சீக்கிரமாக உங்களை இன்னொரு வீடியோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ட் 2 கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வீடியோவோட வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். See you in another video. Thank you friends. Take care.